அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் ஞாயிறு காலை பொழுதில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் ஒரு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய, மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் சம்பந்தமாக நாங்கள் பேச இருக்கின்றோம். பொதுவாக மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சமூக பிரச்சனைகள், சமூக கருத்துக்களை முன்வைத்து சில வாரங்கள் நிகழ்ச்சிகள் இடம்பெறும். சில வாரங்களில் அரசு திணைக்களங்களுடைய செயற்பாடுகளை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய மக்கள் சேவை நிகழ்ச்சிகள் வழங்குவது வழமை. அந்த வகையில் இந்த வாரம் நாங்கள் அரசு திணைக்களமாக செயற்படுகின்ற கட்டிடங்கள் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள், அதனுடைய நடைமுறைகள், அதில் என்னென்ன விடயங்கள் பேசப்படுகின்றன, என்னென்ன விடயங்கள் செய்யப்படுகின்றன போன்ற விடயங்களை நாங்கள் நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். கட்டிடங்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் எம்.ஆர். ஜெயச்சந்திரன் அவர்கள் கலைகம் வந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் விரிவான விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல உங்களுடைய கட்டிடங்கள் திணைக்களத்துடன் உங்களுடைய தொடர்பு, உங்களுடைய தொழில் ரீதியான விடயங்கள், அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் என்னுடைய கட்டடத்திற்கு அனுபவம் தொடங்கினது 1985ஆம் ஆண்டு. 1981ஆம் ஆண்டு நான் பொறியியலாளராக பட்டமணி பட்டத்தை பெற்ற பின்பு 1985ஆம் ஆண்டு கட்டட திணைக்களத்தில் பொறியியலாளராக கடமையாற்றத் தொடங்கினான். என்னுடைய முதல் சேவை இடம் அம்பாறை மாவட்டமாக இருந்தது. அம்பாறை மாவட்டத்தில் 2 வருஷமாக டிஸ்ட்ரிக்ட் இன்ஜினியர் என்ற பதவியில் சேவையாற்றினேன். அது பிறகு கொழும்புக்கு வந்து கொழும்பில் சேவையாற்றி வருகிறேன். ஏறத்தாழ 31 வருஷம் என்னுடைய சேவை கட்டிடத்தலகத்தில் இருந்தது. கட்டிடத்தலகத்தில் இருந்து நான் 2011ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு செகண்ட் பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் நான் இலங்கை பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் பொது மாமேலராக 3 வருஷம் சேவையாற்றினேன். அந்த 3 வருஷ சேவை முடித்து பிறகு மீண்டும் கட்டடத்திணைக்களத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பணிப்பாளனாக கடமையாற்றினேன். ஏறத்தாழ 3 தசாப்தங்களுக்கு மேலாக ஒரு திணைக்களத்தினுடைய செயற்பாடுகளை பற்றி அறிந்து வச்சிருக்கிறபடியே அந்த நிகழ்ச்சியில் வந்து கட்டட திணைக்களத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வதற்கு மிக பொருத்தமான ஒருவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் உங்களை. முதல்ல வந்து இந்த 4 தசாப்தங்களுக்கு மேலாக இந்த கட்டட திணைக்களம் வந்து அரசு துறை கட்டிடங்களை நிர்மாணித்து வருகிறது. அதுபோல் இந்த நிர்மாண பணிகளில் கட்டட திணைக்களம் ஈடுபட்டு வருகிறது. கட்டட திணைக்களத்தினுடைய நோக்கம், அதனுடைய செயற்பாடுகள் என்னென்ன அப்படின்றது கொஞ்சம் சொல்ல முடியும்? கட்டட திணைக்கள நோக்கம் சொல்ல முன்பு நான் நினைக்கிறேன் தகுதியாக இருக்கேன். கட்டத்திறக்கம் அந்த பாதையை சொன்னேன் இந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லி. கட்டடத்திறக்கம் ஆரம்பம் கட்டடத்திறக்கம் என்ற பெயரில் இல்லாமல் பிடபிள்யூடி அண்டு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த திணைக்களங்களில் ஒரு திணைக்களம் இருந்தது. கட்டட திணைக்களம், ஹைவேஸ், பெருந்தெருக்கள் திணைக்களம், நீர் வடிகாலமைப்பு சபை எல்லாம் ஒரே திணைக்களத்தில் சேர்ந்து ஒரு திணைக்களமாக இருந்தது. ஆனால் அந்த அதில் இருந்து 1969ஆம் ஆண்டு அந்த திணைக்களத்தால் வேலைகளை அந்த ஸ்பெஷாலிட்டி வேலை செய்யணுன்றதுக்காண்டி கட்டட திணைக்களம் தனியொரு திணைக்களமாக உருவாக்கப்பட்டது. கட்டட திணைக்களம் தனியொரு திணைக்களம் உருவாக்கப்பட்டாலும் நேரடியாக டிரெக்ட் லேபர் வச்சு கட்டிடங்கள் கட்டப்பட்டது கட்டட திணைக்களத்தால் தான் இருந்தது. ஆனால் 1980 கிட்ட 77-78ஆம் ஆண்டுகளில் ஒப்பந்தக்காரர்கள் என்ற ஒரு செயற்பாடு உருவாக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் கட்டட திணைக்களத்தில் டிரெக்ட் நேரடி வேலை செய்கிறவர்கள் குறைக்கப்பட்டு ஒன்லி ஆலோசனைகள் சேவைகள் செய்யக்கூடிய திணைக்களமாக மாற்றப்பட்டது. அதன் பின்பு 1987ஆம் ஆண்டு 13வது திருத்தச் சட்டத்தின் கீழ் மாகாண சபைகள் அமைக்கப்பட்ட போது கட்டட திணைக்களத்தில் இருந்து கூடுதலான பிரிவு மாகாண சபைகளுக்கு, தனித்தனி மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டு எங்களோட கட்டடத்திறக்கம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ற கட்டடத்திறக்கள கோட்பாடு கீழே நாங்கள் கட்டடத்திறக்கமாக இயங்கி வருகிறோம். கட்டடத்திறக்கள உண்மையான செயற்பாடுகள் கன்சல்டன்சி சர்வீஸ் என்று ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஆலோசனை வழங்குகிறோம். அந்த ஆலோசனை வழங்குகிற சேவை நடக்கிறது கவர்மெண்ட், அதாவது அரசாங்க கட்டடங்களுக்கு மாத்திரம். அந்த அரசாங்க கட்டடங்களுக்கு ஆலோசனை வழங்குற சேவை தான் செய்யணும்னு வந்தாலும் கட்டட திணைக்களுக்கு ஒரு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு திணைக்களமாக இருந்தது என்றால் ஏதோ நீதி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வரைக்கும் கட்டப்பட்ட கட்டடங்களை பற்றி வரைக்கும் கட்டட திணைக்களம் தான் அதாவது நீதித்துறைக்கு ரிப்போர்ட் ஆலோசனை கொடுக்க வேண்டி வரும். அப்போ அந்த முறையில் கட்டட திணைக்களம் நீதி தேவைக்கேற்ற மாதிரியும் இயங்க வேண்டிய ஒரு கோட்பாடு இருந்தது. கட்டட திணைக்களத்துக்கு உண்மையான நோக்கம் இப்போ இருக்கிற நிலையில் இப்போ இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் உண்மையான நோக்கம் கட்டட திணைக்களம் உண்மையான கட்டடங்களை அந்த டெக்னிக்கல் ஆடிட்னு சொல்லுவாங்க.
தொழில்நுட்ப ரீதியான ஆய்வு ஆய்வு செய்கிற பக்கம் திரும்ப வேண்டிய ஒரு நிலப்பாடு இருக்கிறது உண்மையில் என்றால் எல்லா இடங்களும் எல்லா விதமான கட்டடங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதால தொழில்நுட்ப ரீதியான ஆய்வு செய்கிறதுக்கு நோக்கி போகிறதுக்கு தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதுபோல் இந்த உங்களுடைய தொழில் ரீதியான பணிகள் என்னவாக இருக்குது, அதுபோல் கட்டட திணைக்களம் மக்களுக்கு எந்த அளவு நேரடியாக இந்த கட்டட திணைக்களத்தினுடைய ஆலோசனைகள் சென்றடைகிறது? அரச கட்டிடங்களுக்கு மாத்திரம்தான் உங்களுடைய ஆலோசனைகளா அல்லது ஆலோசனைகள் அரச கட்டணங்களுக்கு மாத்திரம்தான் உண்மையாக எடுக்கப்படுகிறது. ஆனால் மக்களுக்கு ஆலோசனை தேவைப்படும் போது செய்ய வேண்டிய நிலையில் இருந்தாலும் மக்களிடம் கட்டட திணைக்களம் இன்னும் நெருக்கமாக போகாதபடியாக மக்கள் அந்த ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளாங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தி நம்புகிறோம். சொல்லுங்கள் சார், உங்களுடைய திணைக்களத்துக்கு உங்களுக்கு பணியாற்றுகின்றவர்கள் உங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அவர்களுடைய தொழில் ரீதியான ஜாப் ரோல் செயற்பாடுகள் என்ன உங்களுடைய உட்பட உங்களுடைய திணைக்களத்தில்? கட்டட திணைக்களத்துக்கு பணிப்பாளர் நாயகம் கீழே அடிஷனல் டிஜிஸ்ன்னு சொல்லுவாங்க, மேலதிக பணிப்பாளர் நாயகங்கள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பொறுப்பாகவும் ஒரு ஆள் கன்சல்டன்சி சர்வீஸ் டிசைன் செய்கிறது பொறுப்பாகவும் இருக்கிறாங்க. கட்டட திணைக்களம் சேவை கொழும்பில் டிசைன்ஸ் ஆஃபீஸும் மேனேஜ்மெண்ட்டும் கொழும்பில் இருந்தாலும் 7 பிரதேசிய ஆஃபீஸ் அலுவலகங்கள் ஊடாக எங்களோட சேவைகளை நான் செய்து வரோம். 7 பிரதேச அலுவலகங்களும் கொழும்பில் 2 அலுவலகங்கள் இருக்குது. எந்த கொழும்பு உடைய வேலைகள் கூடன்றபடியாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு அலுவலகமும் அரசு கட்டிடங்களை பராமரிக்கிறதுக்கு கொண்ட அலுவலகம் இருக்கிறது. மற்றது கண்டியில் ஒரு அலுவலகம் இருக்கிறது, கோலில் ஒரு அலுவலகம், குருநாள் ஒரு அலுவலகம் இருக்கிறது, அம்பாறையில் ஒரு அலுவலகம், எஃப்னால் ஒரு அலுவலகம், இப்படி எல்லாமே 6 அலுவலகங்கள் பிரதேச ரீதியாக இருக்குது. கட்டட திணைக்களத்தினுடைய அலுவலகம் பிராந்திய அலுவலகம். நாங்கள் அதை சீஃப் இன்ஜினியர்ஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறோம். நாங்கள் பிரதான பொறியியலாளர் அலுவலகம் உண்டு. அந்த பிரதான பொறியியலாளருக்குள்ள பொறியியலாளர்களும் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸும் இருக்கிறாங்க. அந்த பிராந்தியத்தில் வர்ற வேலைகளை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது பார்த்து வழி நடத்துறதுக்கு. அந்த டிசைன் செய்கிறது கட்டடத்தின கழகத்தையும் கொழும்பில் இருக்கிற ஆஃபீஸு கூடாது. கட்டடத்தின கழகத்தில் இல்லாமல் 4 ஜோனல் வைஸ் டிரெக்டர்ஸ் பிரிச்சிருக்கிறோம். ரீஜனல் டிரெக்டர்ஸ் இருக்கிறாங்க. ரீஜனல் டிரெக்டர்ஸ் 3 பேர் இருக்கிறாங்க. ரீஜன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்குறது. அடிஷனல் டிரெக்டருக்கு கீழே ஒரு டிரெக்டர் இன்ஜினியர் டிசைன் ஒரு ஆளும் டிரெக்டர் ஆர்கிடெக்ட் ஒரு ஆளும் இருக்கிறாங்க. ஆர்கிடெக்சரல் டிசைன் செய்கிற பொசிஷன். அடுத்து மற்ற பக்கம் நாங்கள் பில்டிங் ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ், வாட்டர் சப்ளை, கட்டடத்துக்கு தேவையான வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் டிசைன்ஸ் எல்லாம் ஒரே துறைகளை செய்து வர்றோம். அப்போ எல்லாமே 80 என்ஜினியர்ஸும் 15 ஆர்கிடெக்ட்ஸும் 96 டெக்னாலஜி ஆஃபீஸர்ஸும் இருக்கிறாங்க சேவை செய்கிறதுக்கு. இப்போ சாதாரணமாக பார்க்கும்போது நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்க இந்த அரச நிறுவனங்களுக்கான ஆலோசனை வழங்குகிற சேவையை தான் பிரதானமாக கொண்டிருந்தாலும் கூட மக்களுக்கும் இது சம்பந்தமாக தொடர்பு ஏற்படுத்த முடியும்னு சொல்லி மக்கள் தொடர்பு படக்கூடிய செயற்பாடுகள் இதுவரை காலமும் கட்டட திணைக்களம் என்னென்ன செயற்பாடுகளை செய்தது? நேரடியாக மக்களோடு தொடர்பு பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் செய்தது. மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறது. அதாவது மக்கள் ஒரு கட்டிடம் தோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் மக்களால் கட்டடத்தில் முன்வைக்கப்பட்டது. அதுவும் நீதி மட்டத்தில் போய்க்க மாத்திரம்தான் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பொதுவாக கட்டடம் சம்பந்த பிரச்சனைகள் இருந்தால் மக்கள் கட்டடத்தினர்களோடு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். புதன்கிழமை பப்ளிக் டே என்று இருக்கிறதுனால கட்டாயமாக தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் தொலைபேசி இலக்கத்தையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறோம். இந்த கட்டடங்கள் சம்பந்தமான இந்த நீதி ரீதியான அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கட்டட திணைக்களத்தோடு தொலைபேசியில் கதைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ தரோம். நாங்கள் கட்டட திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் எம்ஆர் ஜெயச்சந்திரன் எங்களோடு இருக்கிறார். அவர்கள் நீங்கள் பேசலாம். 0112775177 அல்லது 0113883650 2 தொலைபேசி இலக்கங்கள் இருக்கிற நேரடியாக எங்களோட நீங்கள் பேசுகிறதுக்கு 0112775177 அல்லது 0113883650 இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைத்து நீங்கள் எங்களோட நேரடியாக பேசலாம். பொதுவாக இந்த கட்டட திணைக்களத்துக்கு வருகின்ற முறைப்பாடுகள் என்ன மாதிரி முறைப்பாடுகளாக வருது? பிராந்திய ரீதியாக பார்க்கும்போது குறிப்பாக வடகிழக்கு நீங்கள் சொன்னீங்க யாழ்ப்பாணத்தில் ஒரு பிராந்திய அலுவலகம், பொதுவான பிரச்சனைகள் பிராந்திய ரீதியான பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது? கட்டட திணைக்களத்துக்கு கூடுதலாக சரியான குறைவு புறப்பாடுகள் வர்றது உண்மையாக ஒரு தன்னுடைய இடத்துல வீடு கட்டைக்கோ பில்டிங் கட்டைக்க பக்கத்தில் இருக்கிற வீடோட சம்பந்தமாக வர்ற ப்ராப்ளங்கள், அதாவது கட்டி கொண்டிருக்க சரியான முறையில் கட்டுப்படாட்டி பக்கத்தில் இருக்கிற வீடுகளோ பில்டிங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டால் அதை ஆராய்ஞ்சு நாங்கள் அந்த குறைபாடு உண்மையில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டதால் வந்ததா அல்லது வேறு ப்ராப்ளம் வேறு இதனால் வந்ததான்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறதா கூடுதலாக வந்து.
இந்த மாதிரி முறைப்பாடுகள் வருகின்ற போது சட்ட ரீதியாக இவ்வாறு அணுகலாம், அப்படி இல்லாட்டி எந்த மாதிரி விஷயங்களுக்கு முறைப்பாடு செய்யலாம் அப்படின்ற விடயங்களை நாங்கள் பேசுவோம். ஏன்னா சாதாரணமாக ஒரு வீடு வந்து அமைக்கப்படுகின்ற போது அது சில நேரங்களில் பாதைக்கு இடையூறாக இருக்கும், சில வேளையில் வந்து இந்த வீடு அமைக்கப்படுவதனால பக்கத்தில் இருக்க காணிகளுக்கான பாதிப்புகள் வரக்கூடியதாக இருக்கும். இந்த நீர் பிரச்சனை, அப்படி இல்லாட்டி கட்டிடங்கள் வெடிக்கிறது, இப்படியான பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. ஆக இது மாதிரி சட்ட ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் முறைப்பாடு செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் பேசுவோம். ஒருபுறம் மக்கள் அநேகமானவர்கள் தெரியாமல் இருக்கின்ற சில திணைக்கள செயற்பாடுகள் பற்றி நாங்கள் மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகள் பற்றி நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். சாதாரணமாகவே நாங்கள் இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சியில் அநேகமாக பேசுகின்ற சில திணைக்களத்தினுடைய உண்மையான சேவைகள் செயற்பாடுகள் அவர்களை மக்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வதில்லை அப்படின்ற ஒரு முறைப்பாடும் இருக்குது. நிறைய திணைக்கள அதிகாரிகள் வந்து எங்களோட பேசும்போது அந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம், மக்களுக்கு இந்த திணைக்களத்தினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகள் என்ன அப்படின்றது வந்து மக்களுக்கு சரியான விதத்தில் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக எங்களோட இணைந்து கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் கேள்விகள் எதுவும் கேட்கலாம். கட்டிட திணைக்களம் சம்பந்தமாகவும் இந்த கட்டடங்கள் அமைக்கிறது விடயங்கள் சம்பந்தமாகவும் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறோம். 0112 775177 அல்லது 0113 8836 தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றன. நான் முதல்ல பேசிட்டு இருந்தோம், என்ன மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு முறைப்பாடு செய்யலாம், அல்லது உங்களுக்கு நேரடியாக முறைப்பாடு செய்யணுமா, போலீஸுக்கு முறைப்பாடு செய்து வரணும் அப்படின்ற விஷயத்தையும் முதல்ல சொல்லணும். ஒரு கட்டிடம் ஒன்று அமைக்கப்படும் போது அதன் சூழலில் இருக்கின்றவர்கள் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் எதிர்நோக்கியில் வந்து உங்கள்கிட்ட முறைப்பாடு செய்யலாம்? கட்டடம் அமைக்கப்படும் போது பாதிப்பு என்று ஏற்படுவதானால் கட்டிடத்தை இன்னொரு கட்டடமா இன்னொரு பக்கத்து காணியில் இருக்கிற கட்டிடத்தோடு கிட்டவா கட்ட போய்க்கு தான் கூடுதலான பாதிப்புகள் ஏற்படுறது. அதாவது தேவையான பிரமாணத்துக்கு தூர கட்டினா அந்த பாதிப்பு ஏற்படாது. அதாவது ஃபவுண்டேஷன் என்று சொல்கிறது, அந்த ஃபவுண்டேஷனை போடுறது கிட்டவா போட்டால் தான் பாதிப்பு ஏற்படுறது. அப்போ அந்த பாதிப்பை தவிர்த்து கொள்ளலாம். டிசைன் செய்ய சரியான முறையில் செய்தால் பாதிப்பை கூடுதலான அளவு அந்த ஃபவுண்டேஷனை தூரவாக போட்டு தவிர்த்து கொள்ளலாம். தவிர்க்கக்கூடிய அளவு தவிர்த்தா பிரச்சனை வராது. ஆனால் தவிக்காமல் இருந்தாலும் அந்த கட்டடத்துக்கு கிட்டவா கட்டிக்கு கட்டுமான பணி செய்கிற முறை பாதுகாப்பான முறையில் செய்தாலும் அதை தவிர்த்து கொள்ளலாம். அது சரி, அந்த மற்ற கட்டிடத்துக்கு பாதிப்பு ஏற்படாத முறையில் செய்தாலும் அதை தவிர்த்து கொள்ளலாம். இது ரெண்டும் செய்யாவிட்டால் ஒரு பக்கத்தில் கட்டுறதுக்கு பிரச்சனை வர்றதுக்கு இடம் அளிக்கப்படும். இப்போ அதாவது அந்த பக்கத்தில் இருக்கிற கட்டப்பட்ட ஃபவுண்டேஷன் நிலத்துக்கள் இருக்கிற அந்த உயரத்திலும் பார்க்க கூடுதலான அதுக்கும் கீழே நிலத்துக்கு நாங்கள் ஃபவுண்டேஷனை கிண்ட போன நிலத்தை கிண்ட போனால் பாதிப்பு வர்றதுக்கும் கூட சான்ஸ் இருக்குது. இப்போ அதை கவனமாக பார்த்துக்கொண்டா கட்டடங்கள் தவிர்த்து கொள்ளலாம் கூடுதலான அளவு. அப்படி இல்லாமல் கட்டடத்தில் பக்கத்து கட்டடத்தால் பாதிப்பு வந்தால் நேரடியாக எங்கள்கிட்ட வந்து அதை பற்றி ஆலோசனை கேட்கலாம். ஆனால் நீதி துறையின் ஊடாக எடுக்கணுமெண்டா செயற்பாடுகள் செய்ய வழிகட்டால் நேரடியாக எங்கள்கிட்ட வந்து சொல்லி ஆலோசனை எடுத்தாலும் நீதித்துறைக்குள்ளால் வந்து எங்களுடைய ஆலோசனை எடுக்கிறது தான் சரியான முறையாக இருக்கும். ஏன்னா நாங்கள் நீதித்துறைக்கு தான் பரிந்துரை செய்ய வேண்டும். நேரடியாக வந்து ஆலோசனையை பெற்றுக்கொண்டு சரியாக போனால் நீதித்துறையினராக வருகின்ற போது அவர்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். தாங்கள் முறைப்பாடு செய்கிறது நியாயமானதா சரியானது. நாங்களும் அந்த முறைப்பாடு நாங்கள் பார்த்து தான் நாங்கள் அந்த வீடு கட்டுற இடத்தை பார்த்து தான் நாங்களும் வரக்கூடிய ஆலோசனை செய்யலாம் ஒழிய எங்களுக்கு இருந்து செய்யலாது. சாதாரணமாக இப்போ கொழும்பு பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறது இது சம்மந்தமான பிரச்சனைகளை பார்க்க போனீங்கன்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பக்கத்தில் எப்படியும் சாதாரண வீடுகள் இருக்கின்ற போது அந்த ஃபவுண்டேஷன் இந்த சாதாரண ஃபவுண்டேஷனோட அதிகமாக தான் இருக்க போகுது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இந்த நீதி ரீதியான பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்வது? இப்போ சட்ட ரீதியான ஆலோசனை எப்படி வழங்குவீங்க நீங்கள்? பக்கத்தில் இருக்க காணி ஃபவுண்டேஷன் கட்டும் போது கட்டாயம் ஃபவுண்டேஷன் செலவில் கிட்ட போட வேண்டி தான் வரும். ஆனால் அது கட்டுறதுக்கு உரிய முறைகள் இருக்குது. அதாவது இந்த பக்கத்தில் இருக்க வீட்டை பாதுகாத்து கொண்டு கட்டக்கூடிய கட்டிட முறைகள் இருக்குது. அந்த கட்டிட முறைகளை நாங்கள் சரியான முறையில் கடைப்பிடித்த தவிர்த்துக் கொள்ளலாம். அது மற்றது கீழே கட்டடத்துக்கு கட்டுப்படுற கட்டடங்களுடைய கட்டிட வேலைகளை ஏழுமான அளவு துரிதமாக முடிக்க வேணும். அதாவது நாங்கள் நிலத்தை கிண்டி வச்சுட்டு மழை பெய்கிற நேரமோ மழை வந்து தண்ணி ஓடுற நேரம் வச்சுருந்தா அங்கால இருக்கிற மண் அரிபட்டு இங்கால நிலத்துக்கு வரக்கூடிய சான்ஸ் இருந்தால் கட்டாயம் பக்கத்தில் கட்டடம் வெடிக்கிறதுக்கு சான்ஸ். அப்போ கட்டடம் கட்டுறது இப்போ கூடுதலாக கிட்டவா கட்டுறன்னு சொன்னால் சரியான முறையில் பாவிக்கவும் வேணும். எவ்வளோத்துக்கு துரிதமாக கட்ட முடியுமோ அந்த இடத்த துரிதமாக கட்டி முடிக்க வேணும். அப்போ பாதுகாத்து கொள்ளலாம் கூடுதலான அந்த மாதிரி பிரச்சனையை தவிர்த்து கொள்ளக்கூடியது. அதுபோல் இந்த டெக்னிக்கல் வைஸ் தொழில்நுட்ப ரீதியாக உலகளாவிய ரீதியில் இந்த கட்டிடத்துடைய வளர்ச்சி வந்து வித்தியாசமான முறையில் சென்று கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய கட்டிடத்துறை வளர்ச்சி இந்த மாதிரியாக அமைந்திருக்கிற ஒரு மாற்றமடைந்த அந்த வளர்ச்சி வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கிறதா இல்லாட்டி இன்னும் போதாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இலங்கைக்கு இப்போதைக்கு நாங்கள் செய்கிற கட்டிடம் செய்யப்படுற முறைகள்
கட்டிடம் எங்களோட தேவைக்கு ஒரு கூடுதலான பெர்சன்டேஜ்னு சொல்லலாம், கூடுதலான பெர்சன்டேஜ் தேவைக்கான அளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் அந்த ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், அந்த பெரிய பரிமாண கட்டிடங்கள் செய்கிற அளவுக்கு வளர்ச்சி அடையாததுக்கு காரணம் எங்களுக்கு அது அளவுக்கு கூடுதலான கட்டடங்களோ கூடுதலான செயற்பாடுகள் இல்லை. அதாவது இந்த எக்கனாமிக்கல் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு தேவையான அந்த டெக்னாலஜியை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கோ எங்களுக்கு இங்கே வேலை செய்கிற எங்களோட கட்டட வட்டிகள் அந்த இண்டஸ்ட்ரிக்கு இயலாது. அந்த துறை இன்னும் அந்த அளவு வளர்றது இயலாம். ஆனால் அதால் தான் அவங்க அந்த கூட்டொப்பந்த முறையில் தான் இப்போதைக்கு நடக்கிறத செய்து கொண்டு இருக்காங்க. ஆனால் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. அழைப்பில் ஒருவர் இருக்கிற அவரோட பேசிட்டு அந்த விஷயங்களை பற்றி நாங்கள் விரிவாக பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். கேள்வி கேட்குறேன். பொதுவாக மலையகத்தில் வந்து இப்போ புதுசாக வீடுகள் கட்டுறாங்க சார். அப்போ கட்டும்போது அவங்க அந்த பழைய சுடுகாடுக புதக்குழிகளை கொடுக்குறாங்க. அப்போ அந்த புதக்குழியில் கட்டிருக்க வீடுகள் காலப்போக்கில் வந்து வெடிச்சு போகுது, அல்லாட்டி அமுங்கி போகுது. இந்த மாதிரி பிரச்சனைக்கு மலையகத்தில் நிறைய பேர் முகம் கொடுக்கக்கூடிய கட்டம் வருது சார். அந்த கொன்றக்காரவங்க என்ன செய்யறாங்க, குறிப்பிட்ட இதுகளை போட்டு அந்த செலவுக்காக செஞ்சு முடிச்சிடறாங்க. அதை எந்த திணைக்களத்துக்காரவங்கள வந்து பார்க்கறதுக்கும் இல்லை. தோட்ட நிர்வாகமும் அதுக்கான எவ்வளவு சிமெண்டி சேர்த்திருக்காங்க, என்னென்ன செய்யறாங்கன்னு தெரியாது. கூரைகளும் வளைஞ்சு போயிட்டு இருக்கு. அப்போ இடமும் இப்படி வெடிக்கிறது செவருலாம். இது எப்படி தகவல்களை வந்து சொல்றது உங்களுக்கு? நன்றி நன்றி நன்றி. இது இந்த வீடுகள் சொந்தமான வீடுகள் கட்டுறாங்களா அல்லது கவர்மெண்டால் கட்டி கொடுக்குற வீடுகளா? அழைப்பில் இருக்கிறார் அவர் சதாசிவம். அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டு சொந்தமான வீடுகள் கட்டி கொடுக்குறதா இருந்தால் எங்களுடன் தொடர்பு கொண்டால் நாங்கள் அதை பார்த்தவருக்கு ஆலோசனை வழங்கலாம். அந்த எங்களோட தொலைபேசி நம்பரோட தொடர்பு கொண்டால் நாங்கள் கட்டாயம் எங்களோட இருக்கிற இடத்துக்கிட்ட இருக்க எங்களோட ஆஃபீஸுக்குள்ளால் நாங்கள் பார்த்து ஆலோசனை வழங்கலாம். நாங்கள் அலுவலக தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சியின் இறுதியில் தாரோம். உங்களுடைய இப்போதைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். குறிப்பாக பிராந்திய ரீதியான அலுவலகத்துடைய ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக அரசாங்கம் அல்லாது நீங்கள் சொந்தமாக கட்டுறீங்களா இருந்தால் கூட எந்த நிலத்தில் கட்ட போகிறீங்க, அந்த நிலம் அது அந்த கட்டிடம் கட்டுவதற்கு உகந்த நிலமாக இருக்குமா அல்லது பாதிப்பை தரக்கூடிய நிலமாக இருக்குமா, அப்படியான விஷயங்களை வந்து தொழில்நுட்ப ரீதியாக ஆராய்ந்து அதுக்குரிய ஆலோசனை வழங்கக்கூடியது. கட்டடங்கள் அரசாங்கத்தால் கட்டப்படுற கட்டடங்களாக இருந்தால் எனக்கு பணிவிட எனக்கு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தொடர்பு கொண்டால் நாங்கள் அந்த கட்டுற அந்த அரசாங்க கட்டுற திணைக்களத்தோடு தொடர்பு கண்டு நாங்கள் அதுக்குரிய ஆலோசனைகளை வழங்குறோம். சட்ட ரீதியான ஆலோசனைகளையும் அதே நேரம் அவங்க செய்துட்டு இப்போ சாதாரணமாக இப்போ அரசாங்கம் இப்படியான ஒரு விஷயத்தை செய்தால் தான் கட்டட திணைக்களத்துடைய ஆலோசனை பொதுவாக பெற்றுக்கொள்ளப்படும் தானே. சாதாரண கட்டட திணைக்களத்தின் எல்லா கட்டடங்களுக்கும் கட்டட திணைக்கள ஆலோசனை பெற்றுப்படுது. அதால தான் நான் இந்த தொடக்கத்தில் சொன்னான், டெக்னிக்கல் ஆடிட்டிங் என்ற ஒரு கன்செப்ட் ஒரு முறைக்கு நாங்கள் மாற வேண்டி வரும் கட்டாயம். என்ற எல்லா திணைக்களங்களும் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறாங்க. அதில் எல்லா திணைக்களங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறதால அதை ஆராய்ஞ்சு பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லை. அவங்களுக்கு அது சம்பந்தமான அறிவு குறைவானது. அது சம்பந்தம் அறிவுள்ள உத்தியோகத்தர்களும் குறைவு. அது அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சப்ஜெக்டினுடைய உத்தியோகம் குறைவானபடியே தான் வேறு ஒரு டெக்னிக்கல் ஆடிட்டிங் ஒன்று இருந்தால் நாங்கள் அவங்களுக்கு அதுக்குரிய ஆலோசனை வேறு வழியில் வழங்கி கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு கால் பண்ணவரும் கூட பொதுவாக அந்த இது அரசாங்கமாக தனியாரான்னு சொல்லாத நேரத்தில் அரசாங்கம் கட்டி கொடுக்கறதா இருந்தாலும் 100% அது உங்களுடைய ஆலோசனையோடு செய்யப்படுகின்றதா அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஆனால் அது யாராவது எங்களுக்கு தகவல் கொடுத்தா நாங்கள் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களோட கதைச்சு அதுக்குரிய முறைகளை சரி செய்து கொள்ளலாம். அரசாங்கம் கட்டி கொடுக்குற கட்டணமாக இருந்தாலும் நீங்கள் தலையீடு செய்து அதுக்கு அவங்களோட கதைச்சு குறைபாடு வந்திருக்குன்னு முறைப்பாடு. ஆகவே நீங்களும் எங்களோட தொடர்பு ஏற்படுத்துங்க. உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. 0112277517 அல்லது 0113883650 2 தொலைபேசி இலக்கங்கள் இருக்குன்னு எங்களோட பேசுறதுக்கு. கட்டட திணைக்களம் சம்பந்தமாகவும் நீங்கள் கட்டடங்கள் அமைக்கிற ஆலோசனையில் இருந்தீங்கன்னா, அப்படி இல்லாட்டி கட்டடம் அமைக்கிறதுக்குரிய செயற்பாடுகள் இருந்தீங்கன்னா அது சம்பந்தமான சட்ட ரீதியான நீதி ரீதியான விஷயங்கள் போன்ற விடயங்களையும் நீங்கள் இந்த நேரத்தில் எங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் இந்த வளர்ச்சி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் சொல்லுங்கள், இப்போ சாதாரணமாக அந்த வளர்ச்சி இன்னும் ஆரோக்கியமானதாக இல்லாததுக்கு காரணம் இந்த துறை ரீதியான முன்னேற்றம். பழைய காலங்களோட கம்பேருக்கு இப்போ வளர்ச்சி ஆரோக்கியமானதாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வளர்ச்சி அடையிறதுக்குரிய பரிமாணம் இலங்கைக்குள்ளேயே வளர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு கட்டடங்கள் நிர்மாணம் குறைவு. அந்த ஹை லெவலில் அந்த துறை சார்ந்த நிர்மாணம் குறைவு. ஆனால் அதால் இப்போ இருக்கிற நிலைமையில் சில கம்பெனிஸ்ன்னு சொல்லலாம், அவங்க வெளிநாடுகளில்
வேலை எடுத்து போகிற லெவலுக்கு இருக்கிறது வளர்ந்துருக்கிறாங்க. கூடுதலாக நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அழைப்பில் ஒருவர் இருக்கிறவரோட நாங்கள் பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். 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 உங்களோட கேள்வி. நான் சாய்ந்தமரிலிருந்து கதைக்கிறேன். சொல்லுங்க, உங்களோட கேள்வியை கேளுங்க. சார், என்னென்ன விஷயம் வந்துட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிழக்கு பக்கம், எனது வீட்டு கிழக்கு பக்கமா இருக்கிற நபர் ஒருவர் வீடு கட்டி கொண்டிருக்கார். சுவர், அந்த புதுச்சுவர் ஓரமாக. இது சம்பந்தமாக எனக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி உங்களோட இந்த யூனிக்கும் மற்றது முனிசிபல் கவுன்சிலுக்கும் அதுக்கு முறைப்பாடு கொடுத்தும் அவங்க இதுவரைக்கும் இது நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட் லெட்டருக்கு இதுவரையும் பதிலும் அவங்கள்ட்ட இருந்தால கிட்டத்தட்ட 2.5 மாசம் ஆகுது. முனிசிபல் கவுன்சிலுக்கா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? இது சார், இதால எனக்கு பாதிப்பு என்ன, பக்கத்து ஓரமா இருக்கிறதால மேலே இருக்கிற தண்ணி, ஓரத்தில் வர தண்ணிகள், அது இதெல்லாம் இந்த மற்றது எனக்கு வர காற்றோட்டம் எல்லாம் தரப்படுது. நீங்க எங்க முறைப்பாடு கொடுத்துறீங்க? முனிசிபல் கவுன்சிலுக்கா இல்லாட்டி கட்டிட திணைக்களத்துக்கா? நான் முனிசிபல் கவுன்சிலையும் கொடுத்தேன், மற்றது உங்களோட அந்த யூடி urban டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கும் கொடுத்தேன். இந்த மாதிரி அவ அம்பாறையில இருந்து அந்த ஆபீசர் வந்து இன்னும் அந்த எழுதின கடிதத்துக்கு லெட்டருக்கு சைன் வைக்கலையாம். மாசம் 2.5 மாசம் ஆகுது. யாகபாலனை சட்டத்தை வினவாது. நீங்க என்னுடைய ஆஃபீஸ் ஒன்று அம்பாறை டவுன்ல இருக்கு. பில்டிங் கட்டடங்க திணைக்களத்தின் ஆஃபீஸ் ஒன்று அம்பாறை டவுன்ல இருக்கு. அந்த ஆஃபீஸுக்கு நேரடியாக சென்று அங்கே இருக்கிற பிரதான பொறியியலாளருக்கு உங்களோட முறைப்பாடுகளை நீங்கள் முதல் கொடுத்த முறைப்பாடு கோப்பிகளையும் கெடுங்க. நாங்கள் யூடியோடையும் அவங்களோட தொடர்பு கொண்டு என்ன நடந்திருக்குன்னு பார்த்து மக்கள் சேவைக்குள்ளால உங்களுக்கு அதுக்குரிய மறுமொழியை தருகிறோம். சார், சாதாரணமாக ஒரு முறைப்பாடை வந்து உங்களுக்கு அவங்க முனிசிபாலிட்டி யூடிக்கெல்லாம் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து கொடுக்கின்ற போது நீங்கள் அவங்களோட தொடர்பு வழி இந்த விஷயங்களை செய்யக்கூடிய வழிகள் இருக்குன்னா கூடுதலான செய்யலாம். கூடுதலான முறையில் அவங்களோட தொடர்பு கொண்டு அதுக்குரிய தீர்மானத்தை கொடுக்கலாம். அவங்களோட அதில் கொஞ்சம் கூட புஷ் பண்ணலாம். அது தவிர சட்ட ரீதியான விஷயங்களை வந்து அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட நபர் தான் எடுக்கணும். சட்ட ரீதியான அதுக்குரிய ஆலோசனைகளை இல்லை சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அந்த விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். சாதாரணமாக கட்டண திணைக்களத்துக்கும் நேரடியாக இந்த மாதிரி பிரச்சனைகளை தலையிடுறதுக்கான சட்ட ரீதியான அனுமதி இல்லை. ஆனால் அந்த சட்ட ரீதியாக நீங்கள் ஒரு நடவடிக்கை மேற்கொள்கின்றீர்களான இருந்தால் கட்டட திணைக்களத்தினுடைய அந்த ரிப்போர்ட், அவர்களுடைய அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு மிக பெருமதியான டாக்குமெண்ட்டாக இருக்கும் உங்களுடைய சட்ட ரீதியான செயற்பாடுகளை செய்கிறது. கட்டட திணைக்களத்தின் ரிப்போர்ட் கடைசியாக நீதித்துறையினால் கேட்கப்படும். அப்போ நாங்கள் நீதித்துறைக்கு எங்களோட ரிப்போர்ட்டை கொடுப்போம். ஆனால் உங்களுக்கு நாங்கள் என்ன மாதிரியான நீங்கள் செய்ய வேண்டிய முறைகள் என்னன்னு சொல்லி ஆலோசனை வழங்கலாம். எங்களுடைய ஆலோசனையை வழங்கலாம். அது இந்த மாதிரி நீதித்துறை ஊடாக இதுக்குரிய ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கான இலகுவான வரை நீங்கள் கட்டட திணைக்களத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். எங்களை பேசின அந்த நண்பர் அம்பாறையில் இருக்கு, சாய்ந்தமருது அம்பாறையில் இருக்கிற ஆஃபீஸுக்கு போனால் அதுக்குரிய முறைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விஷயத்தை சொல்கிறோம். எங்களோட நீங்கள் நேரடியாக தொடர்பு இப்போது ஏற்படுத்தலாம். 0112775517 அல்லது 0113883650 2 தொலைபேசி இலக்கங்கள் இருக்கு. எங்களோட நீங்கள் பேசுகிறதுக்கு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் கட்டட திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள், அதனுடைய சட்ட ரீதியாக இந்த மாதிரியாக கட்டட திணைக்களத்தை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், அவர்களுடைய சேவை எவ்வாறு சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு விஷயங்கள் நாம் பேசிகிட்டு இருக்கோம். எங்களோட அழைப்பில் ஒருவர் இருக்கிறார். எங்களோட நீங்கள் நேரடியாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய சில கேள்விகளை கேட்கக்கூடியதாக இருக்கும். நேரடியாக அலுவலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயத்தை வந்து நிகழ்ச்சியின் இறுதியில் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இப்போ எங்களோட அழைப்பில் இருக்கிறவர் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஒவ்வொரு பரப்பு 1.5 பரப்பு எல்லாம் வீடு இருக்குது. ஓகே. கழிவு குழி கிணறு கட்டுறது என்ன எத்தனை அடிக்குள்ள இருக்க வேணும்? கிணறு எப்படியும் 25 அடிக்கு 25 அடிக்கு அங்கால தள்ளி கட்டுங்க. வீட்டில் இருந்து ஒரு 25 அடிக்கு தூரமாத்துக்காக கட்டுங்க. நன்றி. மற்ற பக்கத்து வீட்டு கிணத்துக்கும் இந்த கழிவு குழிக்கும் அதுக்கு 25, அதுவும் 25 அடி இருக்கணும். கழிவுகுழிக்கு குறைஞ்சது 25 அடி இருக்கணும். பக்கத்து வீட்டு கிணத்துல இருந்து கழிவுகுழி இருக்கணும் 25 அடி கூட தூரத்தில் இருக்கணும். 25 அடிக்கு உள்ளுக்கு போகக்கூடாது. நன்றி இணைந்து கொண்டதுக்கு. நன்றி. நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தலாம். இந்த மாதிரியான உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். 0112775517 அல்லது 0113
883650 2 தொலைபேசி இலக்கங்கள் இருக்குன்னா எங்களோட நீங்கள் பேசுகிறதுக்கு. கட்டிட திணைக்களத்தினுடைய செயற்பாடுகளில் வந்து ஒரு சில மக்கள் நேரடியாக பயன்பெறக்கூடிய செயற்பாடுகள் வந்து பயன்படுத்துவது ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அதனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அந்த பயனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சாதாரணமாக இலங்கையினுடைய கட்டிடங்களில் வந்து கட்டிட போது ஏதாவது அவர்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஏதாவது மெயின்டைன் பண்ணப்படுகிறது, அப்படி ஏதாவது நீங்கள் ஒரு தர விடயங்களை வந்து கட்டட திணைக்களம் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறீங்க? கட்டாயம் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாண்டர்ட்னு சொல்லிக்க கட்டட திணைக்களத்துன்றது ஸ்டாண்டர்ட்ஸ் தொடங்குறது டிசைன் தொடங்கிக்கே டிசைனோடய தொடங்க ஸ்டாண்டர்ட் உண்மையில் அந்த டிசைன் பண்ணேக்க என்ன ஸ்டாண்டர்டு கட்டணுமென்று டிசைன் பண்ணுறோமோ. நான் இந்த கேள்விக்குரிய விரிவான விஷயத்துக்கு போகும்போது அழைப்பில் ஒரு இருக்கிற எடுத்துக்கொள்வோம். வணக்கம். வணக்கம். இது என்ன சார், நான் ஏற்கனவே அதை கழிச்சு அவங்க பதில் ஒன்று தந்தாங்க. உங்களோட கேள்வியை சொல்லுங்க. எனக்கு பக்கத்துல கிழக்கு பக்கமா வீடு கட்டி கொண்டிருக்கிற அந்த ஓகே சொல்லுங்க. சொந்தக்காரன் அவன் ஒரு ஆத்தரைசேஷன் ஒரு யூடிஐல அப்ரூவல் எடுக்கல, முனிசிபல் அப்ரூவல் எடுக்கல, ஒன்றும் இல்லாம கட்டி கொண்டுங்க. இதெல்லாம் ஒன்றும் பார்வை இல்லாம அந்த ஆபீசருக்கு கூட வந்து பாக்காங்க. எனக்கு சரியான சட்ட நடவடிக்கை ஒன்றும் எடுக்கல. இல்லை, நீங்கள் இது சம்மந்தமான முறைப்பாட்டை வந்து அம்பாறையில் இருக்கின்ற கட்டட திணைக்களத்தோடு தொடர்பினை கொண்டு அங்கே நேரடியாக போயிட்டு அவர்களுடைய ஆலோசனையின் மூலமாக நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு போகக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் ஆலோசனை அம்பாறை பிரதான பொருளாளர் சந்திங்க. அவர் உங்களுக்கு என்ன முறையில் நீங்கள் உங்களோட இதை முன்னெடுக்கணும்னு சொல்லித்தரேன். சரி, நன்றி இருந்து கொண்டதுக்கு. நாங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் பற்றி பேசுவோம். என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் டிசைன் தொடங்கிக்கே டிசைன்லேயே நாங்கள் ஸ்டாண்டர்டு அப்படியே பண்ணணும். அந்த ஸ்டாண்டர்ட் முறைப்படி தான் டிசைன் பண்ண வேணும். அப்போ அந்த அது வேறு வேறு இன்ஸ்டிடியூட்டலால் அந்த ஸ்டாண்டர்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு கட்டிடம் கட்டப்படுறது முதலாவது கட்டப்படுற டிசைனில் இருக்கிற ஸ்டாண்டர்டும் பாவிக்கப்படுற பொருட்களில் இருக்கிற ஸ்டாண்டர்டும் தான் வருது. தேவைக்கு தேவையில்லாத தேவைக்கேற்ற மாதிரியான பொருட்களை பாவித்தா காணுமென்றது தான் உண்மையான முறைப்படி. சில இடங்களில் நாங்கள் தேவைக்கும் மேலதிகமாக தேவை இல்லாத பொருட்களையும் கட்டடங்களில் பாவிக்கிறோம். நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தால் நிலத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா நிலத்தில் டைல் போடுறோம். நாங்கள் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு லேசாக இருக்கணும். அப்போ ஒரு 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 குவாலிட்டி டைல் போட்டால் அது காணும், அது க்ளீன் பண்ணக்கூடியதும் அந்த குவாலிட்டியும் தான் காணும். ஆனால் சில நேரம் நாங்கள் கிரனைட் பிடிப்போம் வீடுகளில். அதாவது தேவைக்கு அதிகமான செலவுகளை செய்து அந்த தேவைக்கு இல்லாத பொருட்களை பாவிக்கிறதால கூடுதலான செலவு அதிகரிக்கிறது ஒழிய உண்மையான அந்த வேறு ஒரு விதமான பிரயோசனம் இல்லை. சில பேர் குசினியிலெல்லாம் கிரனைட் நாங்கள் பிடிப்போம். உண்மையாக ஒரு டைல் ஒன்று குசினியில் அந்த ஒர்க் டாப்பில் டைல் இருந்தால் க்ளீன் பண்ணுறதுக்குரிய மாதிரி இருந்தால் காணுமா இருக்கும். ஆனால் நாங்கள் கிரனைட் பிடிச்சி கூடுதலான காசு செலவழித்து நாங்கள் அந்த தேவைக்கு அதிகமான வேலைகளை செய்கிறோம். நாங்கள் ஆனால் அந்த தேவைக்கு அதிகமான பொருட்களை பாவித்ததால் ஸ்டாண்டர்ட் கூட்டிகிட்டு சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் அதே அளவில் தான் இருக்குது. அழைப்பில் ஒருவர் பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் பட்டக்குளம்லேருந்து திருநாகர் பேசுகிறேன். உனக்கு கேள்வியை கேளுங்க. விளக்கம் என்னன்னு சொன்னா, எங்களோட சூரியன்ல 80 மீட்டர் நீளமா 9 அடி அகலமுள்ள ஒரு ஒழுங்கு இருக்குது. அதுல ஒழுங்கை ஆரம்ப பகுதியில் மெயின் ரோட்டில் இருக்கிறவங்க அந்த ஒழுங்கை இருந்து 9 அடி வாசல்ல இருந்து 2 பக்கமும் ஒரு ஆள் மாணவர் அனுமதி இல்லாம மதம் கட்டி இருக்கிறேன், மற்றவர் பக்கத்துல வீடு கட்டி இருக்கிறேன். அடுத்த பக்கம் அந்த வீடு கட்டினவர் மாணவர் சபையை அனுமதி அந்த மாணவர் சபை சட்ட விதிகளை மீறியான வீடு கட்டி இருக்கிறேன். அப்ப மாணவர் சபை 93ஆம் ஆண்டுல அந்த வீடு கட்ட தொடங்கினவர் நான் ஏற்கனவே முறைப்பாடு கொடுத்தோம். மாணவர் சபையில இந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப நாங்க தொடர்ந்து முறைப்பாடு கொடுத்து கொண்டு இருந்தாங்க. முறைப்பாடை கொடுத்தா இயற்கை கொஞ்சம் தலையிட்டு அதை இதாக்கிட்டாங்க. என்னென்னா நீங்கள் அந்த உங்களோட இடம் இருக்கிற இடத்துக்குரிய பாதைகள் உண்மையாக அந்த லோக்கல் அதாரிட்டியில் அவங்க தீர்மானித்திருப்பாங்க. இந்த பாதைன்ற அகலம் இதுதான். அது சில பாதைகள் அகலங்கள் தீர்மானித்திருந்தால் அந்த அகலம் முடிகிற இடத்துல மதில் கட்டப்படலாம். ஆனால் அது லோக்கல் அதாரிட்டியோட நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அந்த பாதைக்கு அவங்க தீர்மானிச்சிருக்கிற அகலம் என்னண்டு. அந்த அகலம் இருந்தால் அது கங்காளவர் வீடு கட்டுறதுக்குரிய உரிமை அவருக்கு இருக்குது. ஆனால் அந்த அகலத்துக்குள்ளே வீடு கட்டுறதுக்கு கடைசி வரையும் எந்த விதமான உரிமையும் இருக்காது. அப்போ சில இடங்களில் பிறகு விரிவடையும்ன்றதுக்காண்டி அந்த விரிவடைகிற இடப்பிரமாணத்தையும் விட்டுத்தான் அகலத்தையும் விட்டுத்தான் வீடு கட்ட அனுமதிப்பாங்க. அப்போ அது வடிவாக அந்த லோக்கல் அதாரிட்டியில் செக் பண்ண வேண்டி வரும்.
அது ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு தான் இதுக்கு சம்பந்தமாக சட்ட சட்ட ரீதியாக ரீதியா சொல்லலாம். இது சொல்லலாம். கட்டலாமா முடியாது. முடியாது. அழைப்பில் இன்னும் ஒருவர் இருக்கிறார், பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நின்று இருந்து அஸ்வர். ஓகே, உங்களோட கேள்வியை கேளுங்க. எந்த கேள்வி என்னன்னா, இப்போ சன நெரிசல் உள்ள இந்த காலகட்டத்தில் இப்போ அதாவது இப்போ கல்முனை அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் அப்படி அந்த இதில் வந்துட்டு சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சன நெரிசலாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஏரியாவில் இப்போ பொதுவில் வீடு கட்டுறவங்களை தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கிறது. ஒரு கேள்வி தெளிவாக இருக்கு. இப்ப ஒரு ஆள்ல இப்ப இன்னொரு 2 வளவுக்கு இடையில உள்ள அந்த பொதுவுல வீடு கட்டுற அந்த அதாவது நீங்க 2 வளவுக்கு நடுவில் இருக்க மதில் அடியில் வீடு கட்டுறது சொல்றீங்களா? ஓமம் அந்த அங்காலங்க ஓம் 2 தொடுத்தா அதால ஏதும் பாதிப்பு உண்டுதா? இல்ல, பொதுவில் வீடு கட்டுறது அதான் நான் தொடக்கத்தை சொன்னேன். பொது 2 கிட்ட சேர்த்து வீடு கட்டுறது இந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் கட்டிடம் கட்டிக்க நீங்கள் சரியான முறைப்பால் பாவிச்சு கொள்ளணும். அதாவது கட்டுற நீங்கள் கான்ட்ராக்டரோ யாருக்காவது கொடுத்தா அவர் அந்த சரியான முறையில் அந்த கட்டிடத்தை கட்டுறாரான்னு பார்த்துக்கொண்டா இந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஆனால் அந்த கட்டிடம் கட்டப்படுற முறையை பாதுகாத்து கொள்ளணும். அதாவது அதுக்குரிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் உதவிகளை பெற்று செய்ய உதவிகள் வேணுமென்றால் ஆலோசனைகள் எங்களோட ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த உறவுகளை சரியாக பாதிச்சு கொண்டால் இந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அது பொதுவில் வீடு கட்டுறது ஒரு தவறோ பாதிப்பான விஷயமும் இல்லை. அது சரியான முறையில் கட்டப்படுகின்ற போது அது செய்யக்கூடியதாக இருக்குது. அந்த விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அதனால் இந்த மாதிரியான சட்ட ரீதியாக அப்படி இல்லாட்டி ஆலோசனை தேவைகளை வந்து நீங்கள் கட்டிட திணைக்களத்தில் இலவசமாக பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா புதன்கிழமைகளில் நீங்கள் அலுவலகத்துக்கு செல்லுகின்ற போது இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்கு மேலதிகமாக நீங்கள் யாருக்காவது நீங்கள் கான்ட்ராக்ட்ஸ் இல்லாட்டி இது கட்டுறதுக்கு சம்மந்தமாக கொடுக்கறதுக்கு முதல்ல இந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கின்ற போது அது சம்மந்தமான கேள்விகளை அவர்களிடம் கேட்கக்கூடியதாக இருக்கும். யாருக்கு நாங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்குறோமோ அவங்கள்ட்டையும் கேட்கலாம். இந்த ரீதியான விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்களான்னு சொல்லி அதுக்கு பிறகு சார் இப்போ நீங்கள் ஃபீல்டு விசிட் போய்ட்டு அது டெக்னிக்கல் அசிஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் ஏதாவது காசு வாங்குறீங்களா? இப்போ பேமெண்ட்ஸ் இப்போ பொதுமக்களின் வீடுகள் கட்டுறது என்று சொன்னால் நாங்கள் ஃபீல்டு விசிட் போய் பார்த்து செய்வோம், சேவையாக செய்து கொடுப்போம். காசு இல்லை. ஆனால் ஒரு பில்டிங்கள் ஒரு கடைகளோ ஒரு பிஸ்னஸ் சென்டர்ஸ் கட்டுறேன்னு சொன்னால் கட்டாயம் ஃபீஸ் இருக்குது. அப்போ பொதுமக்கள் இந்த சேவையை பெற்றுக்கொள்ளலாம். சாதாரணமாக பொதுமக்கள் வந்து சின்ன சின்ன கான்ட்ராக்ட்ஸ் கொடுப்பாங்க. சின்ன ஒப்பந்தக்காரர்களுக்கு கொடுத்து தங்களை வீடுகளை கட்டி கொண்டிருக்கின்ற போது அந்த வீடுகளுடைய தொழில்நுட்பங்கள் சரியாக பயன்படுத்தப்படுது அப்படின்றத வந்து கட்டட திணைக்களத்தினுடைய அதிகாரிகளை வைத்து க்ராஸ் செக் பண்ணிக்கொள்ளலாம், ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். தனியாக ஒருத்தர் மட்டும் நம்பி இருக்காம இவங்களை அரசாங்கத்துடைய இந்த கட்டிட திணைக்களத்தினுடைய செயற்பாடுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீங்களும் அந்த ஆலோசனைகளால் நீங்களும் அறிந்திருந்தால் உங்களுக்கும் அந்த கான்ட்ராக்டர் வேலையை பார்த்து சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு உங்களுக்கும் அந்த அறிவு கொண்டு வரும். சாதாரணமாக எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கிறதில்ல. குறிப்பாக இந்த கட்டடங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அவர்களுக்கு அது சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற போது அது உங்களுடைய கட்டடங்களை சிறப்பாக கட்டிக்கொள்றதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறோம். அழைப்பில் ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட நாங்கள் பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். நான் அம்பாறையிலிருந்து பேசுகிறேன். உங்களோட கேள்வி, உங்களோட பேர் என்னம்மா? இல்ல பேர் சொல்லல, நான் கேள்வியை கேட்கனே. உங்களோட கேள்வியை கேளுங்க. எங்களோட வீட்டு பக்கத்துல மிளகாய் அடிக்கிற மில் இருக்கு. ஓகே. அங்க ரைஸ் மில். அதுல இருந்து அதிர்வும் வீடு அதிருது, டஸ்ட் வர அந்த கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்கள் இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு? இது சட்ட ரீதியா எப்படி முன்னெடுக்கலாம்? இதை பற்றின விஷயங்கள். நன்றி நன்றி. அவர் அந்த மிளகாய் மில்லில் அந்த மிளகாய் மெஷின் பூட்டுற முறை அந்த அதிர்வு வழி மற்ற இடங்களுக்கு போகாத முறையில் செய்யலாம். அதை உண்மையில் சிலவில் அவரும் தெரியாமல் என்ற அவரும் நினைக்கிறோம் அந்த ஊர் ஆளாக இருக்கிறபடியே அவரும் வேறு ஒரு ஆளுடைய அட்வைஸில் அதை செய்திருப்பார். உண்மையில் தெரியாத முறையில் செய்திருக்கலாம் சிலவில். அதனுடைய அந்த இடத்த நாங்கள் அவருக்குரிய அட்வைஸை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் சிலவில் அவர் அதை தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா அந்த மெஷின் பூட்டுற இடத்த அவர் மற்ற கட்டடம் அந்த கட்டட ஏரியாவிலேருந்து பிரிச்செடுத்திருந்தார் என்றால் அந்த அதிர்வு
பரவாமல் நிப்பாட்டலாம். அப்போ அதை செய்தாருன்னு சொன்னால் நான் இலகுவான விஷயம் இலகுவான விஷயம். அந்த அதிர்வு வெளியில் வராமல் செய்யறதுக்குரிய அந்த கட்டுற அந்த மிஷின் இருக்கிற ஏரியா வந்து மற்ற நிலத்தோட தொடர்புக்கு விடாமல் வச்சிருந்தாருன்றா அவருக்கு அந்த அதிர்வு அவற்ற கட்டடத்துக்கும் பாதுகாப்பாது. அவர் அந்த ரைஸ் மில்லுக்கும் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும், கட்டடங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் தவிர்த்து கொள்ளணும்னா நீங்கள் வந்து எங்களோட ஆஃபீஸை வந்து கண்டிங்கன்னா நாங்கள் ஒரு அறிவுரை தாரோம். என்னென்ன அதிர்வு உங்களோட அளவுக்கு வராமல் நிப்பாட்டுறதுண்டு. அப்போ உங்களோட அளவுக்கு அதை வராமல் அந்த அதிர்வை நிப்பாட்டக்கூடிய ஒரு முறையை சொல்லித்தாரோம். அதை செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படாது. அழைப்பினே பேர் சொல்லாமல் பேசின அந்த சகோதரிக்கு நாங்கள் சொல்கிறோம். அம்பாறையிலேருந்து பேசுகிறேன். அம்பாறையில் உங்களுக்கு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. ஆக அம்பாறையில் இருக்கின்ற கட்டிட திணைக்களத்துடைய பிராந்திய பொறியியல் அலுவலகம், பிரதான பொறியியலாளர் அலுவலகம் அம்பாறையில் இருக்கிறது. அங்கே நேரடியாக போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய அளவுக்கு அந்த அதிர்வு வராமல் தடுக்கலாம். நீங்கள் நல்ல விஷயம் செய்கிறதா இருந்தால் அந்த மிளகா ரைஸ் மில்காரருக்கும் சொல்லுங்கள், போயிட்டு இருக்கா சந்திக்க. அழைப்பில் ஒருவர் இருக்கிறார், பேசலாம். வணக்கம். வணக்கம். நம்பரை சொல்லுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? மாணிப்பாயிருந்து சாப்பிட்டா கதைக்கிறேன். இந்த நம்பரை சொன்னீங்கன்னா நாங்கள் தொடர்பு கொள்ளலாம் அம்பாறைக்கு. உங்களோட கேள்வியை கேளுங்க. உங்களோட கேள்வி என்ன? கேள்விதான் சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வியை சொல்லுங்க. 2 சகோதரர்களுக்கு இந்த வீடு சீதனம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே. அதாவது 2 சகோதரங்களுக்கு இந்த வீடு சீதனம் கொடுக்கப்பட்டது. ஒரு பதில் தான் அதை பிரிக்குது. சுவர் சரி சொல்லுங்க. சுவர் பிரிக்கிறது. அது மற்ற பகுதியாக உடைக்க போயினமா. அவ எத்தனை காலம் எத்தனை அடி விட்டு கட்ட வரும்? அது நீங்கள் அது அந்த இடத்தை பொறுத்து உங்களோட வீட்டை பொறுத்து தான் செய்ய தீர்மானம் கொடுக்கணும். நீங்கள் உண்மையில் அம்பாறை என்ற அந்த வீட்டில் நீங்கள் வீடு அமைந்திருக்கிறத தானே பிரிக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு வீட்டை தான் 2ஆக பிரிக்க போகிறீங்க. ஆனபடியாக அந்த அமைந்திருக்கிற அமைச்சர் பார்த்து தான் அந்த வீடு பிரிக்கக்கூடிய முறையை தீர்மானிக்கணும். நடுவால் சும்மா சுவரை கட்டி பிரித்தா சில வேலை பிரயோசனம் இல்லாமல் இருக்கலாமா இருக்கும். இல்லை, அவங்க கேட்குறாங்க ஆல்ரெடி இருக்கிற சுவரை உடைச்சி போட்டு சுவர் கட்ட போகிறாங்களாம். அப்போ கிட்ட நீங்கள் பக்கத்தில் கட்டலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கட்டுறத முறையை சரியாக பார்த்து கொண்டீங்கன்னா சரி. நீங்கள் எங்களோட ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்க. கடைசியாக நம்பர் தருவோம். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்கிற போது நேரடியாக சென்று அந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிகிட்டு இருக்க விஷயம் கட்டிட நிர்மாணம் சம்பந்தமாக. இந்த கட்டிடத்துக்கான பாதுகாப்பு சான்றிதழ் ஒன்று வழங்கப்படுறது வளமாக. அந்த பாதுகாப்பு சான்றிதழை வழங்கும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், அந்த பாதுகாப்பு சான்றிதழை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம், அதுக்குரிய ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன? கட்டிடங்கள் கட்டப்படும் பொழுது முதலாவது பாதுகாப்பு சான்றிதழ் கட்ட தொடங்க முதலே ஒரு கிளியரன்ஸ் ஒன்று எடுக்க வேணும். அது கட்டடத்தை பொறுத்து இருக்குது. வீடு கட்டுறதுன்னு சொன்னால் முனிசிபாலிட்டியில் எடுக்கலாம். ஆனால் பெரிய கட்டடங்கள் நகரங்களில் கட்ட வேணும்னு சொன்னால் யூடிஏ urban development authority அப்ரூவல் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் இருந்தால் அவங்க அந்த இப்போ கொழம்பு எடுத்துக்கொண்டீங்கன்னா கொழம்புல ஜோனிங் வந்து செய்திருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஜோனுக்கும் உரிய என்னென்ன செய்யலாம்ன்ட்டு அதில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. அப்போ அந்த ஜோன் எல்லாம் பார்த்து அவங்க ப்ரிமரி கிளியரன்ஸ் அப்ரூவல் வந்து தருவாங்க. அதை எடுக்கணும். அதை எடுத்த பிறகு அந்த கட்டடத்தின் பிரமாணத்தை பொறுத்து 5 மாடியா 6 மாடியான்றதை பொறுத்து அப்ரூவலுக்கு கணக்க இடங்களுக்கு அனுப்புவாங்க. அதாவது ஃபயர் அப்ரூவலுக்கு அனுப்புவாங்க, தீ அனுப்பு படை அந்த ஆஃபீஸில் வாட்டர் சப்ளைக்கு அனுப்புவாங்க, வாட்டர் சப்ளை எடுக்கலாமான்னு எலக்ட்ரிசிட்டிக்கு அனுப்பி எல்லாம் அந்த விதமான அப்ரூவல் எல்லாம் எடுத்துத்தான் உங்களுக்கு அப்ரூவல் தருவாங்க. ஆனால் அந்த அப்ரூவல் எடுக்கிறது கட்டாயம் அந்த பில்டிங் கட்டுற டிசைன் பண்ணுற ஒரு சார்ட்டர்ட் இன்ஜினியர் சைன் வச்சுருக்க வேணும். அந்த டிசைன் செய்ய போகிறதால் அவர் அதில் அந்த அப்ளிகேஷனில் சைன் வச்சுருக்கணும். இருந்தால் தான் அந்த அப்ரூவல் தருப்பாங்க கட்டுறதுக்கு. அதுபோல் தான் கட்டுறதுக்கு கிளியரன்ஸ் தருவாங்க. ஆனால் கட்டிடம் கட்டி முடிந்த பிறகு அதே கட்டிடம் திருப்பி அந்த முனிசிபாலிட்டி இது கொடுத்து நீங்கள் சிஓசி ஒன்று எடுக்கணும். அதாவது செய்ததெல்லாம் சரியாக செய்திருக்காங்க. இப்போ சாதாரணமாக சிறிய ஒப்பந்தக்காரர்கள் செய்கின்ற கட்டடங்கள் இருக்குது தானே, அதுக்கும் இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் அதில் சார்ட்டர் இன்ஜினியருடைய கட்டிடங்கள் எல்லாத்துக்கும் அந்த கட்டிடம் கட்டுறதுக்குரிய அனுமதி எடுத்து தான் இருக்கணும். அதுக்கும் ஒப்பந்தக்காரருக்கும் சம்பந்தம் இல்லை. ஒப்பந்தக்காரர் கட்டிடத்தை ஒப்பந்தம் கொடுத்தா செய்து கொடுப்பார். ஆனால் அந்த அனுமதி எடுக்கிறது அந்த மேப்பெல்லாம் அவர் டிசைன் எல்லாம் இது பண்ணி அந்த டிசைன் ஓனர்கிட்ட கடமை. அது ஓனர் தான் அந்த அனுமதி எடுக்கும். அந்த கட்டடத்தை கட்டுகின்றார். பொதுமக்கள் அந்த சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக நீங்கள் சிறந்த கட்டிடத்தையும் உங்களுக்கு தேவையான விதத்தில் பாதுகாப்பான முறையில் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறோம். அழைப்பில் ஒருவர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். என்ன மாதிரி செய்யறது? வணக்கம், உங்களோட கேள்வியை கேளுங்க. அதான் சிவர் அடிக்கணும்னு சொன்னோம். அதான் விளங்க சொல்ல நீங்க விளங்க இல்லை, நீங்கள் கேள்வி இப்போ கேளுங்க. எங்களோட ஜெயச்சந்திரன்ட்ட நீங்கள் கேட்கலாம், சொல்லுங்க. சிவர் வந்து பூசை
எல்லாம் பூசின புறம் அரிச்சு அரிக்குது சொல்லி ஓட்டி அரிக்குது. ஓட்டி அரிக்குதா சுவரில்? ஸோ நிலத்துக்கு கீழே ஏதாவது அந்த 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 டெர்மைட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பூச்சிகள் இருக்கிற நிலங்களா இருக்கா அந்த இடம்? இல்லையா, கொஞ்சம் வயல் பகுதி. வயல் பகுதி. அப்போ தண்ணி ஊறுது நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, அப்போ நிலத்தில் நீங்கள் கட்டடம் கட்டிக்க நீங்கள் அந்த அத்திவாரம் போடுவீங்க தானே? அத்திவாரம் போட்டப்பறம் அத்திவாரத்துக்கு மேலே நீங்கள் அந்த தண்ணி ஊறாமல் இருக்க அந்த தார் மாதிரி அடிப்பாங்க, அதெல்லாம் செய்தீங்களா? அது கீழே உங்களுக்கு என்ன நிலம் தண்ணி உள்ள நிலமாக இருக்கிறதால உங்களுக்கு கீழால தண்ணி ஊறுது. அதுக்கு என்ன செய்யலாம்? இப்போ இனி முழு ஒரு வேலை செய்யலாம். நீங்கள் என்னென்னா அந்த வீட்டை சுத்தவரை இருக்கிறதுக்கு ஒரு பூசி அதுக்கு தண்ணி உள்ளுக்கு வராமல் இருக்கா நிப்பாட்டி கொஞ்சம் குறைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக ஆலோசனை முதல்ல பெற்றிருந்தீங்களா இருந்தால் அந்த ஃபவுண்டேஷன் போடுகின்ற பூசி நிப்பாட்டி இருக்கலாம். நன்றி ஐயா. இன்னும் ஒரு அழைப்பு இருக்கா, உங்களோட நாங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடம், ஒரு வீடு கட்டுறதுன்றது ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கனவு. ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வீடு கட்டுறது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கனவோடு இருந்து ஒரு ஆசையோடு கட்டுகின்ற வீடுகளில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சரியான தொழில்நுட்ப அறிவை பெற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பத்தில். அதனால் தயவுசெய்து இந்த கட்டட சேவைகள் திணைக்களத்துடைய ஆலோசனை இலவசமாக மக்கள் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை மக்களும் தனியார் துறையும் எந்த மாதிரி உங்களோட தொடர்பு ஏற்படுத்தி இந்த சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இலவச ஆலோசனை, உங்கள் வீடு கட்டுறது சம்பந்தமான ஆலோசனைகள் எங்களுடைய நம்பரோட தொடர்பு கொண்டால் நாங்கள் அந்த பிராந்தியத்தில் இருக்கிறார்கள் நம்பரை தருவோம். அங்கே இருக்கிற இன்ஜினியரை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். ப்ரைவேட் கம்பெனிஸ் மாதிரி பில்டிங் கட்டுறாக்கள் நேரடியாக எங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பினா நாங்கள் அந்த சேவையை, ஆனால் அந்த சேவைக்குரிய ஃபீஸை எடுக்க வேண்டி வரும். தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம், அது தொடர்ந்து நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். 012 86 2 588 012 86 2 588 திரையில் நீங்கள் அந்த இலக்கத்தை காணக்கூடியதாக இருக்கும். இது கட்டட திணைக்களத்துடைய அலுவலக தொலைபேசி இலக்கம். இந்த இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி பிராந்திய ரீதியான விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிராந்திய ரீதியான பொறியியலாளர் அலுவலகத்தினுடைய இலக்கத்தை பெற்றுக்கொண்டு அங்கே யாருடன் தொடர்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். அதுபோல் ஃபேக்ஸ் ரீதியாக நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய வழிமுறையை நாங்கள் செய்கிறோம். முறைப்பாடுகள், சந்தேகங்கள், அப்படி இல்லாட்டி தெரியப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் போன்றவற்றை நீங்கள் ஃபேக்ஸ் மூலமும் தெரியப்படுத்தலாம். 012 86 4 771 திரையில் அந்த இலக்கத்தை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். 012 86 4 771 இது ஃபேக்ஸ் இலக்கம். இந்த இலக்கத்தினராகவும் நீங்கள் உங்கள் ஃபேக்ஸ்களை அனுப்பி கட்டட திணைக்களத்துடைய செயற்பாடுகள், சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இணையதள முகவரியும் ஞாபகப்படுத்துகின்றோம். www.buildingsdet.gov.lk நீங்கள் அந்த முகவரியை திரையில் காணக்கூடியதாக இருக்கும். buildingsdet.gov.lk இந்த இணையதளத்துக்கு சென்றாலும் கட்டட திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள், அதுபோல் அவருடைய சேவையை எவ்வாறு பெற்றுக்கொள்வது போன்ற விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இப்போ எங்களோட பேசின ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த கட்டடத்தை கட்டுகின்ற போது அவருக்கு அந்த கட்டணத்தில் பூச்சரிக்கிற மாதிரி இருக்கு, நீர் வரக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயங்களில் என்ன விடயங்களை மக்கள் கவனமாக இருக்கணும்? உண்மையாக கட்டடம் கட்டப்படுற பொழுது முதலாவது அந்த அந்த கட்டட நில சரியான முறையில் தெரிவு செய்யப்பட வேண்டும். அதாவது இப்போ சொன்ன மாதிரி வயல்வெளிகளுக்குள்ள கட்டடம் கட்டுறேன்னு சொன்னால் கட்டாயம் அந்த வயல்வெளியில் இருக்கிற கட்டடத்துக்கிட்ட நிலத்திலையும் அந்த அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறோன்னு பார்க்க வேணும். மற்றது தண்ணி ஊற்றி இருக்கான்னு பார்க்கணும். நாங்கள் கட்டடம் கட்டிக்க இயலும் அதை நான் அந்த நிலத்துக்குள்ள இருக்க தண்ணின்னு மட்டம் கட்டாயம் பார்க்க வேண்டியது உண்டு. அந்த தண்ணி மட்டத்துக்கு கீழே வீடு கட்டடமாக இருந்தால் கட்டாயம் நீர் பாதுகாப்புகள் எடுக்க வேண்டியது கட்டாயம் இருக்குது. அப்போ அதுதான் மற்றது நீங்கள் கட்டுற அந்த நிலத்தில் அந்த டெர்மைட்டுன்னு சொல்கிறாங்க, அந்த டெர்மைட் அந்த பூச்சி இருக்காண்டு அந்த டெர்மைட் இருக்காண்டு பார்க்கணும். ஏன்னா அந்த டெர்மைட் இருந்தால் கட்டாயம் அது அந்த கட்டடங்களுக்குள்ளால் வந்து உங்களோட மரங்கள், நிலைகள், கதவு நிலைகள், உள்ளுக்கு இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் அரிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். இப்போ அப்படி இருந்தால் அதுக்குரிய டெர்மைட் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது, அதை செய்து தான் அந்த கட்டடத்தை கட்ட வேண்டி வரும். அது ரெண்டும் முக்கியமானது. நீங்கள் கட்டடத்தை நிலத்தில் கட்ட தொடங்க செய்ய வேண்டிய ஒன்று, பார்க்க வேண்டிய ஒன்று. கூடுதலாக நிலத்துக்கு ஊறாமல் இருக்கிறதுக்கு மற்ற நிலத்துக்கு கீழே நாங்கள் பொலித்தீன் மாதிரி ஒரு இதை விதித்து அதுக்கு மேலே தான் கான்க்ரீட் பண்ணுறோம் நாங்கள். அப்படின்னா அந்த நீர் ஊற்று நிலத்துக்குள்ளே வராமல் இருக்கும். இல்லாட்டி கூடுதலான நிலங்கள் ஊறுற தன்மை இருக்கிற வீடுகளில்
வீடு கட்டைக்கே நிலத்துக்குள்ள பொலித்தீன் போட்டு அதை பராமரித்து கொண்டா அந்த ஊற்றுத்தன்மையை இல்லாமல் பண்ணலாம். இப்போ நிலம் செலக்ட் பண்ணுறது தான் உங்களோட முழு காரணமாக இருக்கணும். அப்படி இல்லாமல் அது நீர்மட்டத்தான் இருக்குன்னா அந்த வீட்டை கொஞ்சம் உயர்த்தி கட்டுறது கூடுதலான பாதுகாப்பாக இருக்கும். இன்னும் ஒரு விஷயம், இப்போ சாதாரணமாக இப்போ கட்டட திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் வந்து அரச துறை சார்ந்தவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிற ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கின்ற போது இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய சில கட்டடங்கள் அவர்கள் கட்டுகின்ற பிராந்திய ரீதியான பிரதேச ரீதியான கட்டடங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட தரத்தில் இல்லாமல் இருக்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்குது? அது காமனாக பொதுவாக இல்லாமல் அப்படின்னு சொல்ல இல்லாது. அதுக்கு காரணம் என்னென்னா அதாவது முதல் நான் சொன்ன மாதிரி அந்த 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 நிறுவனங்களில் அதுக்கு தேர்ச்சி பெற்றாக்கள் சரியான குறைவு. அவர்கள் உங்களோட தொடர்பு கொள்வதும் தேர்ச்சி பெற்றாக்கள் குறைவு. அப்போ அவங்க எங்களோட தொடர்பு கொள்வதும் குறைவு. அவங்க நேரடியாக ஒரு இன்ஜினியர் வச்சானா அவங்க பார்க்குற இடம் கூட. அப்போ அவங்களுக்கு அதை உண்மையான முறையில் அதை பார்த்து சூப்பர்வைஸ் பண்ணக்கூட இயலாத நிலைமை ஏற்படும். இப்படி ஒரு விதி இல்லை, அதாவது அரச கட்டடங்கள் வந்து கண்டிப்பாக கட்டட திணைக்களத்தினுடைய ஆலோசனையை பெற்று தான் கட்டப்பட வேண்டும் அப்படியான விதி. அதைத்தான் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நாங்கள் எங்களுடைய நோக்கம் அடுத்ததாக டெக்னிக்கல் ஆடிட்டிங்ன்ற ஒரு லெவலுக்கு போகணும். அப்போ அதை உண்மையாக அதை நாங்கள் அது எங்களோட மினிஸ்ட்ரிக்குள்ளால் நான் கதைச்சினாங்க அதுக்குள்ளால் அதை போட்டு அதை பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு நாங்கள் அதை செய்யக்கூடிய நிலைமை வரலாம். ஆனால் இப்போதைக்கு அப்படியான ஒரு நிலைமை இல்லை. எதிர்காலத்தில் அப்படியான ஒரு நிலைமை வருகின்ற போது அரசாங்க சார்பாக கட்டப்படுகின்ற கட்டடங்கள் உரிய தரத்தில் கட்டப்படுவதற்கு உறுதிப்படுத்தப்படும். ஆக அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் அதுபோல் மக்கள் இந்த கட்டட திணைக்களத்தை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம் போன்ற விடயங்களை நாங்கள் ரொம்ப அதிகமாக பேசியிருந்தோம். தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். கட்டட திணைக்களத்தினுடைய அலுவலக தொலைபேசி இலக்கம் 0112-86-2-588. இந்த இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் பிராந்திய ரீதியான விடயங்களை பிராந்திய ரீதியான அலுவலக இலக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் எங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தியிருந்தது வந்து கட்டட திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் MR ஜெயச்சந்திரன். அவர் தான் இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார். ஆக இந்த இலக்கத்தை நீங்கள் அனைத்து இணைந்து கொள்ளலாம். இணையதள முகவரி www.buildings.dep.gov.lk. இந்த இணையதள முகவரிக்கும் நீங்கள் நேரடியாக சென்று கட்டட திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமான விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயம்தான், மக்கள் இந்த திணைக்களங்களுடைய சேவைகளை சரியாக அறிந்து அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் மக்களுக்கு சொல்கிற விஷயம், கட்டட திணைக்களம் உருவாக்கப்பட்டது மக்களுக்கு சேவை செய்கிறது தான். இப்போ கட்டட திணைக்களம் மக்களுக்கு இப்போ சேவை செய்து கொண்டு இருக்கிறது மற்ற அரசாங்க நிறுவனங்களுக்குரிய கட்டடங்கள் கட்டி கொடுக்குறது மாத்திரம். ஆனால் மக்கள் இந்த நேரம் கட்டடத்தினங்களை தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு சொன்னால் கட்டடத்தினங்களும் கூடிய அளவு அறிவுரையக்கூடும். மக்களுக்கு இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி இது தேவைப்பட்டால் கட்டட திணைக்களத்தில் டைப் பிளான்ஸ்ன்னு சொல்லி கணக்கு பிளான் வீடுகளை பற்றி பிளான்கள் வச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் வேணுமெண்டா அந்த பிளானை நீங்கள் வந்து ஃப்ரீயாக காசு இல்லாமல் எடுத்துகிட்டு போய் உங்களோட அதுக்கு அப்ரூவல் லேசாக எடுக்கலாம். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களோட இடத்தின் சர்வே பிளானை கொண்டு வரணும். ஏன்னா அந்த பிளான் அதில் அந்த வீடை கட்டக்கூடியதாக இருக்கான்னு நாங்கள் பார்த்து சொல்கிறதுக்கு. அப்போ நாங்கள் அந்த பிளானை உங்களுக்கு தரலாம். இப்போ நீங்கள் அதை கொடுத்து அப்ரூவல் எடுக்கிறது லேசாக இருக்கும். அந்த சேவை நாங்கள் செய்கிறதுக்கு எப்பவும் தயாராக இருக்கிறோம். அந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி எங்களோடு இணைந்திருந்த பணிப்பாளர் நாயகம் கட்டட திணைக்களத்துடைய பணிப்பாளர் நாயகம் MR ஜெயச்சந்திரன், உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் வந்து இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தினதுக்கு நன்றி. நன்றி. மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்தும் வசந்தம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.